கன்னியாகுமரி மாவட்டம் கொடுத்து வைத்த மாவட்டம் பொறுப்பாளராக மண்டல பொறுப்பாளராக அருமையக்கா கனிமொழி அவர்களை போற்றும் தலைவர் நியமிக்கின்ற போதே பெருமைப்பட்டுக் கொண்டோம். என்ன பெருமை! இப்பொழுதும் சொல்லுகிறேன், ஆணித்தரமாக சொல்லுகிறேன், 2 தொகுதிகளை இழந்திருக்கிறோம். கன்னியாகுமரி நாகர்கோயில் இந்த 2 தொகுதிகளையும் அக்கா மண்டல பொறுப்பாளராக இருக்கின்ற போது கண்டிப்பாக 3 தொகுதி, அங்கு 3 தொகுதி, 6 தொகுதிகளையும் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அதற்கு அச்சாணியாகத்தான் பாராளுமன்ற தேர்தல். அந்த பாராளுமன்ற தேர்தலில் இதுவரையில் குறைந்த வாக்குகளை பெற்றுக் கொண்டிருந்த வெற்றி பெறுவோம். ஆனால் குறைந்த வாக்குகளை பெற்றுக் கொண்டிருந்தோம். கன்னியாகுமரி நாகர்கோயில் தொகுதி சட்டமன்ற தொகுதி குறைந்த வாக்குகள், மற்ற 4 தொகுதியும் அதிகமான வாக்குகள். அதையும் மீறி இந்த பாராளுமன்ற தேர்தலில் 26,000 வாக்குகள் கன்னியாகுமரி தொகுதியிலும், 7,000 வாக்குகள் நாகர்கோயில் தொகுதியிலும், 32,000 வாக்குகள் குளச்சல் தொகுதியிலும், மீதி அத்தனையும் மேற்கு மாவட்டத்தில் பெற்று லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் விஜய் வசந்தை வெற்றி பெற செய்தோம். அந்த நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கையை மீண்டும் இன்னும் 6 மாதத்தில் நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தொகுதியில் நீங்கள் அத்தனை பேரும் பாகமுகவர்கள் ஒரு முக்கியமான ஒரு கொள்கையோடு மனதில் வைத்துக் கொண்டு எஸ்ஐஆர் என்று சொல்லுகின்ற வாக்குகள் திருத்தி நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதையெல்லாம் அருமை சகோதரி அவர்கள் உங்களுக்கு விளக்குவார்கள். கண்டிப்பாக 6 தொகுதியையும் வெற்றி பெற்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்து வெற்றி கனியை கனிமொழி அக்காவிடமும் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரிடமும் ஒப்படைக்க வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.